மாமா என்ன கத்தி எதுக்கு சாகல அங்க இருக்கு இல்ல அவர் நெடுவுகாலி தானே இருங்க. நெடுவுகாலிங்கும் போது ஓங்கார விளக்கம் சுடலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவகிரகங்களும் அகிலும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். யானை முகத்து கேட்டேன் ஆனை வயது சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யானை முகத்து கேட்டேன் ஆனை வயது சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டேன் அத்தனை பழங்களையும், கற்பக பேரு கேட்டேன் அத்தனை பழங்களையும் இங்கே கொடுக்குதையா.
மலையிலே குதித்து வந்த தமிழிலே பற்றாத பேரழகே நீ ஆடு தென்றல் வந்தாடும் அருவியிலே நீ ஆடு குட்டால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பற்றாத பேரழகே நீ ஆடு தென்றல் வந்தாடும் அருவியிலே நீ ஆடு கவிகத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் பெருமகளே கவிகத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் பெருமகளே சோவியத்தின் திருமகளே நீ ஆடு எங்கள் சொந்த தமிழ் மருமகளே நீ ஆடு எங்கள் சொந்த தமிழ் மருமகளே நீ ஆடு குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பற்றாத பேரழகே நீ ஆடு நெய்வேலி பெருமை கண்டு நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு நாங்கள் உமக்களித்த நன்றியே என்னை நானே உமக்களிப்பேன் செல்வமே என்னை நானே உமக்களிப்பேன் செல்வமே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே குற்றால பேரழகே நீ ஆடு தென்றல் மண்டாடும் அருவியிலே நீ ஆடு தென்கோடி தூத்துக்குடி திருக்கும் துறைமுகத்தால் தென்கோடி தூத்துக்குடி திருக்கும் துறைமுகத்தால் பொங்கோடி குவிக்கும் எங்கள் தாயகமே செல்வ பூந்தோட்டமாகும் எங்கள் தமிழகமே செல்வ பூந்தோட்டமாகும் எங்கள் தமிழகமே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பட்டாத பேரழகே நீ ஆடு தென்றல் மந்தாடும் அருவியிலே நீ ஆடு தமிழ் மொழி கொண்ட தங்கை தங்க நிறம் என்னும் மங்கை தமிழ் மொழி கொண்ட தங்கை தங்க நிறம் என்னும் மங்கை தவனும் கேரளத்து வெள்ளத்திலே நீயும் தவந்தால் இனிமை வரும் உள்ளத்திலே நீயும் தவந்தால் இனிமை வரும் உள்ளத்திலே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பற்றாத பேரழகே நீ ஆடு தென்றல் வந்தாடும் அருவியிலே நீ ஆடு பாரு நமக்கு பாரு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமல் திராவிடர் உடமையடா அஞ்சாமல் திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமல் திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமல் திராவிடர் உடமையடா ஆறிலும் தாவு நூறிலும் தாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமல் திராவிடர் உடமையடா கனக விதையது முடிதனை நிறுத்தி கள்ள
கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போம் சரித்திரம் தனிலே நிற்கின்றவர் அச்சம் வந்தது மடுமையடா அஞ்சாமல் தாவிட உடமையடா ஆறில் தாவி நூறில் தாவி தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா என்பது மடமையடா அஞ்சாமல் தாவிட உடமையடா என்ன நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மாவுன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மாவுன் வாசலில் பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்ந்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகனானே நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மாவுன் வாசலிலே பாட்டெடுத்தேன் இந்த பெருமை சொல்ல ஆலை கரும்பாலே நான் போடலாம் அம்மாருள் தானே தாராக்குது சாலை பாகாலே நாம் காய்ச்சலாம் அம்மாருள் தானே இனி பார்க்குது செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்றேன் சக்கரை தேவன் இங்கு போர் விளங்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் பாட்டெடுத்தேன் உங்க பெருமை சொல்லு எங்கே நான் கொண்ட கைராதையே அம்மாவ தந்த அருளாதையே என்றும் எமை காட்டும் மகராதையே என்றும் நானும் புகழ் பேசியே பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவள் ஏனையடா அக்கறை தேர்வதற்கு அன்னை தான் தோன்றியடா காலம் எல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏதே நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மாவு வாசலிலே பாட்டெடுத்தேன் உங்க பெருமை சொல்லு மண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள ஆடியம்மா வாழ்ந்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகனானே நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மாவு வாசலில் பாட்டெடுத்தேன் இந்த பெருமை சொல்லு அந்த பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள hello நிக்காதீங்க
பக்கம் வந்தீங்களா நீங்க முன்னோருக்கு வந்தீங்களா வாங்க வாங்க உட்காருங்க வந்தகள் நிக்காதீங்க அங்க வாங்க உட்காருங்க வந்தகள் நிக்காதீங்க பாதைய விட்டு விலகி கொஞ்சம் பண்புடனே உட்காருங்க 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 அவர் பலப்படனே பண்ணாரமையான பழனி எப்பனுக்கு வணக்கம் மண் படுத்தலே ஆனாகி பெண்ணான பழனி எப்பனுக்கு வணக்கம் பாவாடே பாவாடை ஒட்டிக்கிட்டு மேலாட வந்திருக்கு பெண்களுக்கு வணக்கம் பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட கொண்டு வந்த பருவ பெண்களுக்கு வணக்கம் புருஷனே உங்க புருஷனே அடுத்த புருஷனே சேர்க்கிற புருஷனே கல்ல புருஷனே உங்க புருஷன் புருஷன் புருஷே உங்க புருஷன் புருஷன் புருஷே புருஷனே இல்லாம புள்ள குட்டி பெற்றுக்கிற புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் புருஷனை இல்லாம உள்ள குட்டி பத்திருக்க பொன்னையவதிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி அடுத்த பொண்டாட்டி சேர்க்கிற பொண்டாட்டி கல்ல பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி 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 உங்க பொண்டாட்டி 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 ஒலிக வப்பாட்டி வாழ்க உக்கால ஏண்டாரு வாங்குற வந்தவனே ஏண்டா வப்பாடி வழியுதுங்கிற என்னது முன்னாடி கொழுகுது வப்பாடி வழியுதுங்கிற பொண்டாட்டிக்கு ஒழுகுது வப்பாட்டிக்கு வடியுதா ஐயோ உன் முகரைய பாரு அட பொண்டாட்டி ஒலிக வப்பாட்டி வாழ்க ஏ தம்பி நீ செஞ்சாலும் செய்யாட்டியா என்னத்த வேலை வெட்டி சரி ஆனா போட்டாலும் போடாட்டியா அட அத எதையா கஞ்சி தண்ணிக்கிட்ட சம்பாரிச்சு சரி உனக்கு நீ 4 நாளைக்கு நல்லா இரு சரி ஒரு காலம் வீட்டுக்கு போனோன்னு செத்து போயிடுறேன் ஏயா நான் நல்லாருன்னு இப்ப தானையா சொன்னேன் அட ஒரு பேச்சுக்கு தம்பி ஒரு பேச்சுக்கு அட இப்ப பேசிட்டு இருக்கிற சரி உள்ள போனவன செத்து போயிடுறேன் ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு ஆமா நல்லது கெட்டது உனக்கு ஏதோ ஒண்ணுனா சரி யாரு பாப்பா யாரு பாப்பா பொண்டாட்டி தாண்டா பாக்க ஏன் ஆமா வப்பாட்டியோட அருமை தெரியாத ஆளுகள்லாம் இங்க போட்டு அடே என்ன உனக்கு தெரியாத விஷயம் இல்லடா தம்பி இங்க வந்து வண்டியை வெட்டி இறங்கி 9 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டோம்டா தம்பி சரி 20 வாட்டி இருக்குண்டா பெட்டிக்காரருக்கு போன் அடிச்சது மட்டும் வப்பாட்டி அவர் சொல்றாரு அவருக்கு தெரியுமே ஆமா பொண்டாட்டிக்கு நான் தாண்டா போன் பண்ணேன் சரி சாப்பிட்டியான்னு கேட்டேன் ஆனா வப்பாட்டி 20 வாட்டி எனக்கு போன் பண்ணிருச்சா எதுக்கு அவங்க சாமான சூதானமா வச்சுக்கணும்ல ஆமா ஏனே பொண்டாட்டிக்கு வலிதா தப்புன்னு சொல்றீங்க அப்படித்தானே ஆமாண்ணே ஏனே தவறு இல்ல இன்னைக்கு எங்க சாப்பிட்ட இன்னைக்கா நான் இட்லி தோசை புரோட்டா பூரி பொங்கல் அட கடையில சாப்பிட்டோம்யா கடையில சாப்பிட்டேன் ஆமா. நேத்து எங்க சாப்பிட்டேன் வீட்டுல பாத்தியா நேத்து வீட்டுல சாப்பிட்டிருக்க ஆமா இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கிறேன் நாளைக்கு ஊர்ல நாளைக்கு ஊர்ல ஆமா. நாளைக்கு ஊர்ல போறதுல இருக்கிற அவர் பெஸ்ட்பா நம்ம சங்கத்துல அவரே பெஸ்ட் ஊர்ல போறாரு எனக்கு தெரியாம போச்சு இவ்வளவு நாள் கூடவே இருந்திருக்கு தெரியல பாத்தியா ஊர்ல வர்ற நீதான் பெஸ்டா தம்பி நீ வளரணும் என்ன ஆண்டவே வஞ்சகம் பண்ணிட்டான்டா எனக்கு மட்டும் ஆமா இன்னும் நான் வளர வல்ல மாட்டேன் அவ்வளவுதான் ஆமா சரிண்ணே 2 வண்டி ஓட்டுவோம் சரி எந்த வண்டி குப்புக்குன்னு புகை தள்ளுதோ அந்த வண்டியை ஓரம் கட்டுவோம் அப்படியா நல்ல வண்டியா இருந்துச்சுன்னா ஓட்டுவான் எந்த வண்டி ஓட்டாலும் ஹெல்மெட் வேணும் தம்பி எல்லாத்தையும் ஹெல்மெட் முக்கியம் இதுக்கு தேவையில்ல ஆமா சீட்டு பெல்ட் தேவை 2 வீலர் ஓட்டினா ஹெல்மெட் தேவை ஆமா பாத்துக்க கவனமா வண்டி ஓட்டணும் தம்பி எதுல சூதானமா இருக்குன்னு பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க மத்தவங்க உண்டம் தெரிஞ்சவங்க அத்தனை பேர்களுக்கு வணக்கம் மத்தவங்க உண்டம் தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கு வணக்கம் காலையில தோல்விக்கு மூட்டை வச்சு மறந்து குடிச்சு கைலாசம் போறவருக்கு வணக்கம் காலையில தோல்விக்கு மூட்டை வச்சு மறந்து குடிச்சு கைலாசம் போனவருக்கு வணக்கம் வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கம் பேரன்பு சார்ந்த பெரியவர்களே பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே வருங்காலத்து வாலிபர்களே எதிர்காலத்து இளம் சிங்கங்களே நண்பர்களே நாடக கலா ரசிகர்களே ஊர் தர்மகர்த்தா ஐயா அவர்களே ஊர் முக்கியஸ்தர் ஐயா அவர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களே மற்றும் இங்க கலப்பா உள்ள அண்ணே வந்தாரு ஒரு ஆளு உள்ளையா ஆமா எதுக்கு அண்ணே நான் வந்து மாவட்ட கவுன்சிலர் முன்னாள் ஆமா இல்ல சிறப்பா நடக்கணும் சரி நாங்க வந்து முக்கியமா வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்க இருந்த போதிலும் அவருக்கு மாவட்ட கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது அன்புக்குரிய சகோதரர் PK முத்துச்சாமி நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி அந்த அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே
வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே மகளிரட்டு முத்துமாரி அம்பிகையே நீ பெருகேகமே ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலையிலே மனசு வச்சு முத்துமாரி இப்ப வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வேலையிலே மனசு வச்சு முத்துமாரி இங்கே வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வேலையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்ப வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி பாலையடி பாலையாக எங்க கூட்டம் இப்ப வாழ வைக்க வேணுமம்மா முத்துமாரி அம்பிகையே நீ பெருகேகமே ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளே ஏற்றதில்ல முத்துமாரி அங்க ஏமாத்தி கொலத்ததில்ல முத்துமாரி ஏழைகளே ஏற்றதில்ல முத்துமாரி அங்க ஏமாத்தி கொலத்ததில்ல முத்துமாரி ஆலமரம் போல இருக்கும் எங்க குகட்டம் இப்ப ஆதரிக்க வேண்டுமம்மா முத்துமாரி அம்பிகையே நீ பெருகேகமே ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவளே முத்துமாரி அங்க வெற்றி வழி நாட்டுகிற முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உங்கள் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி மகராசன் போல லோகோ வாழ வேண்டும் இந்த மக்கள் குறை சொல்ல வேண்டும் கோட்டை மீது அம்பிகையே நீ பெருகேகமே ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே வெப்பிலைக்காரி ஒரு உடுகையிலே மகவிரட்டு முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி முத்துமாரி அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம்ண்ணே வணக்கம் உங்க 4 பேத்துக்கு முக்கியமா சொல்றேனே ஆ, வணக்கம் முக்கியமான வணக்கம் சொல்றேன் கேட்டுக்கங்க என்ன இன்னைக்கு எல்லாம் கொல்ல பாக்குறீங்க எல்லாமே என்ன ஏண்டி ஏப்பா என்ன விஷமா வச்சிருக்கிற ஆ, எல்லாம் தம்பி அண்ணே, நீ பேசி கொள்ளுவ ஆ. நாங்க பேசாம கொள்ளுவோம் பேசாம கொல்றீங்க அதுதான் ஏன் ஓடுறீங்க ஆமா ஓட்டமா இருக்கிறீங்க காலையில இன்னைக்கு ஃபுல்லா இதே வேலை ஆமா வேற ஒண்ணும் இல்ல வேலை இதுதானே வேலை இன்னைக்கு என்னத்துக்கு வந்திருக்காங்க அந்த வேலை தானே பார்க்கணும் ஏன் ஓடுறா ஓடுறிய ஆமா சரி இருக்கட்டும் ஏனே இந்த பெண்கள் எல்லாம் இப்ப இந்த ஆடை அணியறாங்க பாத்தீங்களானே ஆமா ஆடை அணியில பல விதமான ஆடை இருக்குது எப்படிண்ணே நைட்டி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணே இந்த நைட்டி எதுக்கு போடுறாங்கிறது தெரியுமா தெரியலண்ணே சொல்லேன் இந்த நைட்டி வந்து பெண்கள் வந்து கர்ப்ப காலத்துக்கு போடணும் காரணம் என்னன்னு கேட்டா இப்ப எல்லாம் வந்து இந்த பாவாடையோட நாடா கயிறு இருக்கு பாருங்க ஆமா அந்த பாவாடை நாடா கயிறு வந்து இறுக்கி கட்டினா குழந்தைக்கு பாதிப்பாகுமா ஏனே அண்ணே அந்த பாவாடை கயிறு இறுக்கி கட்டினா குழந்தைக்கு பாதிப்பாகும் அதனால வந்து பிரசவ டயத்துல வந்து ஃப்ரீயா இருக்கட்டும்னு சொல்லி நைட்டி கண்டுபிடிச்சாங்க சரி ஆனா இப்ப அப்படி கிடையாதுன்னு யாரு வேணுமாலும் போடுறாங்க என்னத்தனே அட நைட்டியா தாப்பா நீ என்னத்தா போடுவானு கேப்ப நீ விவரமான ஆளாத்தான் இருப்பா போல எதுல விட்டு சோறுங்கிற வாயில விடாதீங்கடா ஏன் அட பூராமே அந்த ஆளா தாண்டா இருக்கிறீ அப்பா இன்னைக்கு சரி இருக்கட்டும் அந்த பாவாடை நைரா கட்டினா அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா இப்ப எல்லாமே நைட்டி போடுறாங்க அது கூட பரவாயில்ல நைட்டி வந்து நைட்டுக்கு தான் போடுறது சரி இப்ப எல்லாருமே பகட்டி தான் பகட்டி பகல்ல போட்டு பகட்டி ஆக்கிட்டாங்க ஏன் சொல்லுவா அந்த நைட்டுக்குள்ளதவே கெடுத்து விட்டாங்க நம்ம ஆமா நான் நாடகத்தை முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேனே எங்க தெருவெல்ல நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒருத்தவங்க நைட்டி போட்டு போயிட்டு இருந்தாங்க சரி சரி யாரா இருக்கு புதுசா தெரியுதே நமக்கு அப்படி நான் பின் போர்ஷன்ல இருந்து பார்த்துட்டேன் சரி பின்னாடி இருந்து பார்த்து நல்ல தொல்லுக்கு முழுக்குன்னு போகுதப்பா என்னது ஒரு பொம்பளால் நடந்து போகுது ஐயா ஆமா சரி அத முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியுது பவ்வுன்னு இருக்குதுயா பின்னாடி போற
ஆளா ஏன்? அடே, வீடியோ எடுத்த இல்லையா? என்னத்த என்ன பாத்தீங்கன்னு சொன்னீங்க அதத்தான். அடா அது இல்லையா, ஆ, அந்த அம்மா 60 வயசு கிளவியா அந்த. சரி. ஆமா, கிளம்பி பின்னாடியா போன கிளவி மானகட்ட பையல. அட, அது இல்லையா, ஆ. கிளவி பின்னாடி போகலையா, சரி. நான் அந்த அம்மாளுக்கு பின்னாடி நான் வந்துட்டு இருந்தேன், ஆ, நான் போகல, சரி. பார்த்து கொண்டே முடியும் உங்களை எல்லாத்தையும். ஆ, இல்லையா அந்த அம்மா முன்னாடி போச்சா ஆமா. நீ பின்னாடி போனியா இல்லையா நான் பின்னாடி வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். போனியா போலையா அட, ஏய், அப்ப என்னத்த பார்த்த? அட வாயில பல்லே இல்லையா. பல்லு அத பாத்தியா? ஆமா, பவ்வுன்னு இருந்துச்சு. ஆனா அத பாக்க பின்னாடி போன நீ. ஆமா, அத பார்க்க முன்னாடி போலையா, ஆ, அட முன்னாடி போயிட்டு இருந்துச்சு, சரி. பின்னாடி நான் பேக்க தூக்கி நான் நடந்து நாட தூக்க கிடக்க. ஆ, தூக்கத்துல. ஆமா, ஆ, சரி. நாடகம் ஆடிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஆ, நாடகம் ஆடிட்டு முன்னாடி போய் பின்னாடி பார்த்தா நல்லா தெரியுது, ஆ, முன்னாடி போய் பார்த்தா இது தெரியுமா? எது? எது அட நீங்க எதையா பாக்கணுங்கிறியா? நீ எதை கேக்குற அட முன்னாடி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது 60 வயசு கிழவின்னு. சரி. சரி 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 பின்னாடி பார்த்தா தெரியுமா? ஆஹா. தெரியாது தெரியாது பின்னாடி பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாயா இருக்கு. ஆமா. ஆமா, ஆ, அது மாதிரி அந்த அண்ணே. என்ன அது ஒரே மாதிரியா இருக்கும்? அட ஏன்டா அப்பா பேசாம இருக்கடா. அட பின்னாடி இருந்து பார்க்கும்போது தொழுக்கு முழுக்கு இருக்கும்ல. என்னது? அட அந்த குண்டி அட, அத சொல்லுக்கதே இவ்வளவு நேரம் கச்சாக்கு. ஆ, ஏன்டா ஓடு அந்த அது அப்படி பின்னாடி நான் பார்த்துட்டு போயிட்டேன். சரி. முன்னாடி போய் பார்த்தாண்டா ஏமாந்து போயிட்டேன். ஏனே? பல்லு இல்லடா. அய்யோ. பல்லு இருந்துருச்சுன்னா எப்படி இருந்திருக்கு? ஆஹா. ஆமா, அத பார்த்து ஏமாந்துட்டேன்டா தம்பி. சரின்ட்டு இப்படின்ட்டு இந்த ஐயனூர்ல இருந்து நான் வந்துட்டு இருந்தேன். சரி. ஐயனூர்ல பார்த்த இந்த பொம்பளை வண்டின்னு ஒரு வண்டி இருக்குது. பொம்பளை வண்டியா? தெரியாதா? அது என்ன வண்டினே? இன்னைக்கு ஒருத்தன் வந்தான் பாரு, அங்க குச்சில பாருங்க இருந்து ஒருத்தன். அம்மா. பொம்பளை வண்டி அப்படி என்ன வண்டி ஆட அந்த இப்படி உட்கார்ந்து ஸ்கூட்டி. ஊட்டி. அப்படி சொல்லு அட உங்கால ஸ்கூட்டின்னு சொல்லு ஏய், ஏய், ஏய். பேசாம இருப்பா. அம்பிகாவை சொல்லாத, ஊட்டி அம்பிகான. ஆட நான் அந்த புள்ளைய சொல்லலடா. ஆ, இந்த ஸ்கூட்டி வண்டி இருக்குல்ல, ஆமா. அது கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் அகலமா இருக்குமா? சரி. ஆமா. ஆமா. ஆ, இந்த பெண்களை பாருங்கவே. ஆ, பொங்கலை பாக்குறதா பொம்பளை பாக்குறதா? இல்ல பொங்கலுங்கிற அட பொங்கல் இல்லையா, பெண்கள். கோயில்ல பொங்கல் இருக்கு, வாங்கி தரவா? ஏன்டாப்பா? பொங்கல் கேட்டா? தோசை சாப்பிட்டேன்டா. ஆ, ஆமா, சரி. ஆனா அந்த பெண்களை பார்த்தா ஆ, ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டுறாங்கடா தம்பி. பேர் போட்டுருக்காங்களா சீ பேண்ட் போட்டா கழுவிட்டு வந்துருவாங்க அவங்க. ஆ. நீ அதெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. சரி. அட இந்த பேண்ட் இந்த பேண்ட். பேண்ட். ஓ, இது மாதிரி. ஆமா, ஒன்னே மாதிரி பேண்ட்ரா தம்பி. ஆ, சரி. பேசாம இருடா தம்பி. இப்ப ஆ, அந்த மாதிரி பேண்ட் போட்டுக்கிறாங்க. சரி. அதுல பார்த்தா அதுல விதவிதமா சொல்றாங்கடா தம்பி. எப்படினே? பட்டியாலா பேண்டா. பட்டியால. ஆமா, ஆ, அது நல்லா தொடன்னு இருக்கும்டா தம்பி. ஒன்னே மாதிரி என்னைய மாதிரி ஒரு ஆள் உள்ள போய் உட்கார்ந்துக்கலாம் அந்த சரி. ஒரு கால் இதுல. அண்ணே. ஆமா, கொண்டு வானே. வா. கொண்டு வானே. அதான் உட்காந்துக்கிறேன். தள்ளு போட்டேன் நீயும் நோக்கமாவே தான் இருக்கிற. சரி இருக்கட்டும். அத இதுல விடுறா தம்பி. எதுலடா விட்டேன்? வாயிலதான். பேசாம உங்கள்ட்ட கேட்கலடா. சோறு திங்கிற வாயிலே விடுறியா நீங்க? பரவாயில்ல. தள்ளு தள்ளு போட்டேன். சரி இருக்கட்டும். அதுல பார்த்த பட்டியாலா பேண்ட்ங்கறாங்க, சரி. லெகின்ஸ் பேண்ட்ங்கறாங்க, ஆ, அதுல தொட ஒட்டி பேண்ட் நிறைய பாத்திருக்கீங்களா? அது என்னண்ணே? அதான்டா தம்பி இந்த லெகின்ஸ் பேண்ட். இல்ல, தொட ஒட்டி பேண்ட்னா? அத காரணம் சொல்றீங்கல, ஆ. அந்த ஸ்கூட்டில சீட்டு அகலமா இருக்கு. ஆமா. அதுல உட்கார்ந்து போகும்போது பாத்தீங்கன்னா நல்லா அகலமா உட்கார்ந்து தொட்ட தண்டி எனக்கு தொட தண்டி இருக்குது பாத்துக்கங்க அப்படிங்கறாங்க. சரி. அது நீ பார்த்தா? ஏன்டா தம்பி ஐயலோட வண்டியில ஸ்கூட்ல தான்டா நிறைய வர்றாங்க. ஓ, பெண்கள் பூரமே இப்ப ஸ்கூட்டி தான்டா எடுத்துக்கிறாங்க. சரி. ஆமா. ஆ, அதுல பார்த்தா இப்ப வந்து மின்சார வண்டி வந்துருச்சு. ஆமா. சவுண்டே கேட்க மாட்டேங்குது. பின்னாடி வண்டி சவுண்ட் கேட்க மாட்டேது. ஆமா, ஆறு நடிச்சதான் கேக்குது. ஆறு அடிச்சா தான்டா தம்பி கேக்குது. குத்த வேண்டியதான் போய். என்ன வண்ட குத்தி தாண்டா சில பேர் அப்படி இருக்கிறாங்க உள்ள 2-3 ஆளு. ஆமா, சரி இருக்கட்டும். அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த தொட ஒட்டி பேண்ட்டையும் போட்டுக்கிறாங்க. சரி. அதுல ஒரு செருப்பு ஒண்ணு போட்டுக்கிறாடா தம்பி. என்னண்ணே? அந்த செருப்பு குண்டி தூக்கி செருப்பு. ஆ, குண்டு தூக்கியா? ஆமாடா தம்பி. செருப்பு குண்டு. ஹீல்ஸ் செருப்பு அப்படி சொல்லு. ஆமா. அது நொல்லிய மாட்டேது எனக்கு. அந்த ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிறாங்கடா தம்பி. சரி. ஹை ஹீல்ஸ் போட்டு இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கிறாங்கடா தம்பி. ஆமா, பார்த்தா குண்டிய தூக்கி இப்படி வச்சுக்கிறாங்க. சரி. அது எப்படி நடந்து போறாங்கன்னே தெரிய மாட்டேதா தம்பி. ஆமா, நீ தான் பாத்திருக்கீல்ல, அது சொல்லு. அத சொல்றேன் கேளு. இப்படி நிக்கிறாளா? இப்படி ஆடடா அது கும்போசனை பார்த்தா உனக்கு தெரியாது. இப்படி பாரு. பாத்துக்க. அப்படி தூக்கிட்டு இந்த ஷால் ஒண்ணு வச்சிருக்காடா தம்பி. அம்மா, இந்த ஷால் வந்து எதுக்கு போடுறது தெரியுமா? அது பேர் மாராப்பு. என்ன அதுக்கு பேர் மாராப்பு தானே? சரி. ஆமா. ஆனா நம்ம ஆளுங்க வந்து மாராப்பு மாதிரியே பயன்படுத்துறது கிடையாது. அப்புறம்
அதுக்கு வந்து மாறாப்பு போடணும்னா இப்படித்தான் போடணும். எப்படி? ஒண்ணு இப்படி போடணும். இப்படி போட்டாதான் மாறாப்பு. ஆமா. நம்மளுக்கு அப்படி போடுறது கிடையாது. அப்புறம் ஒண்ணு இப்படி போட்டுக்கிறாங்க. சரி. அப்படி இல்ல இப்படி போட்டுக்கிறாங்க. அதுவும் இல்லைன்னு வச்சுக்க. சரி. இப்படி முடிஞ்சுக்கிறாங்க தம்பி. ஆமா, இப்படி முடிஞ்சுக்கிறாங்க. சரி. அது ஷாலு கொடுத்தது என்ன காரணம்? என்ன காரணம்? மாறாப்பு மறைக்கிறதுக்கு தான் ஷாலு கொடுத்தது. ஆமா. மாறா பேசாம தம்பி, பூரா பொம்பளால உட்காந்துட்டு எனக்கு விளக்கமா தேடி வாங்க வைக்காத. ஆமா, பூரா உட்காந்துருக்க நீங்க விளக்கமா தேடி வாங்க வைக்கிறீங்க. சொல்லவா? சரின்ட்டு அப்படி போட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம மாங்க பூரா இப்படி தாண்ட தம்பி போட்டு வர்றாங்க. அந்த ஹை ஹீல்ஸ போட்டு நடக்கிறாங்க பாரு. எப்படி எப்படி போட்டுமா அப்படி நிக்கிறாங்க தம்பி. சரி. ஆமா, சரி இருக்கட்டும். சால நாம தான் காரியத்துக்கு கேடு. ஆமா. கஸ்தூரி குடும்பவட்டியில் அமர்ந்து அருள் வாழ்த்து வரும் கஸ்தூரி குடும்பவட்டி மாரியம்மன் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கஸ்தூரி தங்கராஜா முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் குடும்பம் முனியாண்டி டிரைவர் குடும்பத்தார் சார்பாக இன்று வைக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ நார்த்தமலை ஸ்ரீ மகமாயி என்று சொல்லக்கூடிய பெரிய மைக்கு, சரி, குயிக்கு, டீப்பு, டாப்பு, லைட்டு, வெயிட், கரண்ட் இருப்பிடமும் கரண்ட் இல்லாதவர்கள் ஒளிந்து அமைத்துவது செல்வம் ஆடியோஸ். அடியாத்தி 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 என்ன காதலிக்க மறுபெரிய கருவாச்சி. உன் கண்ண பார்த்ததும் நான் கலங்கி போனேன்டி, உன் சொல்ல கேட்டதும் நான் சொக்கி போனேன்டி. ரெட்டச்சட பின்னலிட்டு என் உசுர முடிச்சு விட்டா, யாருமல்ல நேரத்துல தனியா சுத்த விட்டா. ரெட்டச்சட பின்னலிட்டு என் உசுர முடிச்சு விட்டா, யாருமல்ல நேரத்துல நீ தனியா சுத்த விட்டா. அடியாத்தி 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 அடியாத்தி. உன்னை பார்க்க ஆசையோடு காத்திருப்பேன். காவேரி கரையோரம் காத்திருக்கும் பூங்கோயில அச்சமக உன்னை பார்க்க ஆசையோடு காத்திருப்பேன். 4 நாள காத்திருந்தேன், ராப்பகல தூக்கம் இல்லை. 4 நாள காத்திருந்தேன், ராப்பகல தூக்கம் இல்லை. உன் கண்ணு கூடி ஓரம் நான் முத்தமிட வேண்டும். அடி கண்மணியே நானும் உன்னை கை மூடிக்க வேணும். அடியாத்தி 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 அடியாத்தி. அருமையான பாட்டு, மைக்க போடுங்க, நல்ல பாட்டுனே. நீங்க வந்து பாடுங்க. ஹலோ, அவங்க மைக்கில எப்ப வேணாலும் குழாயில போட்டுக்குவாங்க. ஏன் பொட்டி கடைக்காரரு? ஏய், பீடி சிகரெட் வேணுமா? அது இல்லையா பெட்டி? ஏய், நாங்க 2 மாசம் வச்சுக்கோம். ஆமா, 2 மாசம் இங்க வா. வர பத்தியா? ஆமா, சரி இருக்கட்டும். என்ன கரண்ட் இருப்பிடும், கரண்ட் இல்லாத அருமையான பாட்டு பாடு. கரண்ட் இருக்குறதா? கரண்ட் இல்லன்னா ஜெனரேட்டர்ல போடுவாரு. ஜெனரேட்டர் இல்லாட்டி யூபிஎஸ்ல போடுவாரு. யூபிஎஸ் இல்லாட்டி பேட்டரியில போடுவாரு. அட பேட்டரி இல்லாட்டி பேட்டரி எல்லாம் கழட்டி கொண்டு போய் வீட்ல டொங்காஸ் போடுவாரியா? டொங்காஸ் போடுவாரு. அப்பன்னா என்னன்னு
தொங்காசுனா தெரியாது? அட என்னைய இவ்வளவு நாளா இருக்கு. அண்ணே தொங்காசு தெரியாது? தெரியாதுன்னு. அட அந்த மண்ணு குண்டில இருக்குது பாரு. ஆமா மண்ணு குண்டியா. அவன் மண்ணு குண்டில இருக்கு, வந்து தட்டி விட்டு போ. வரவா எங்க? அட இவ பாரியாவ அப்பள உரிச்சு அதுல. ஆமா. அட அந்த மண்ணு உண்டியில இருக்குது பாரு. சரி. அந்த மண்ணு உண்டியில 5 ரூபாய் கட்ட காசு இருக்குது பாரு. ஆமா. அந்த கட்ட காசை போட்டு எப்படி சவுண்ட் கேக்கும்? டைன்னு கேக்கும். டொங்குனே கேக்கு, டொய்யினெல்லாம் கேட்காது. ஏய் அப்படி இல்ல தொங்கோஸ். அது நீ வேற எதுல பாத்திருப்பா. அது கழுப்பு. சரி அண்ணே, 10 ரூபா காசை போட்டா அது பொத்துன்னு கேக்கு. ஆளா போட்டா தாள போட்டா தாள போட்டா தப்புன்னு கேட்க. தப்புன்னெல்லாம் கேட்காது. தாள போட்டா சவுண்டே கேட்காது. கேட்கா. அண்ணே அது நீ பழைய தாள பாத்திருப்பானா? ஆமா சரி இருக்கட்டும். போவோமா? எதுல விட்டு? ஆனா உங்கள்ட்ட கேட்க மாட்டேன். ஏய் ஏய் ஆமா நம்ம மேல கேட்க கூடாது. எதுல விட்டேன்னு உங்கள்ட்ட கேட்கவே மாட்டேன். சோறு திங்கிற வாயிலே நீங்க விடுறோம்னு பாக்குறீங்க. ஒரு தடவை தானே. நான் மாட்டேன். ஆமா எங்க? அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். வேணாம்டா. ஏய் உனக்கு பழம் தரமியா? அட வேணாம்டா, விஷாம இருக்கேன்ப்பா. ஆமா. ஆட நலகி அபிமன்ய சுந்தரி போதுமா? தென்னை மரத்து சிட்டு 3000. என்ன அதுல தம்பி ஏலமா போகுது? அண்ணே ஆ, ஏலம் தானே. ஏலத்துலதான் போகுதா? ஆமாடா தம்பி, இப்ப சீசன் பூரா ஏலத்திலே தாண்டா போயிட்டு இருக்குது. நானும் பாத்துட்டேன்டா தம்பி. சரி. பூரா ஏலம் தாண்டா தம்பி. ஆ. ஆமா. ஆட நலகி அபிமன்ய சுந்தரி தென்னை மரத்து சிட்டு 200. தேன் மலர் மொட்டு 100. என்ன மாதிரி என்ன கீழே வந்து சீசன்ல முடிஞ்சுனே. அப்படி சொல்றா தம்பி. அதத்தானே சொன்னாங்க. நாடா இன்னைக்கு தம்பி எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. சரி. இன்னைக்கு ஒரு சின்ன தொத்த கூத்துறான். என்னது தொத்த கூத்தா? ஆமா. நான் அமைப்பாளரே வந்து பாக்குறேன். அவரு முரட்டாளா தெரியறாராப்பா. எப்படினே? அவரு அப்படியே. ஆமா வெள்ளச்சாமி சொன்ன மாதிரியே. டெல்லி எருமை மாதிரியா? ஆமா. வெள்ளச்சாமி என்ன சொன்னாரோ அதே தான் இன்னைக்கு நடக்குது. சரி. ஆமா. அன்புக்குரிய சகோதரி சக்தி அவர்கள் இந்த இடத்திலே டான்ஸ் காமிக்க நடத்த காத்துக் கொண்டிருக்கிறார். படுத்தா ஒரு கமல்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல அழகே உறவு காரி பாதையிலே நின்னுக்கிட்டு. படுத்தா ஒரு கமல்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல அழகே உறவு காரி பாதையிலே நின்னுக்கிட்டு. அவ அழுக நான் அழுக அந்த புறா சேர்ந்தது. அவ அழுக நான் அழுக அந்த புறா சேர்ந்தது. எப்போ கூட தூக்கி போற வெள்ளம்மா விக்கி போற நாகத்திலே நில்லம்மா. நான் விக்கி போற நாகத்திலே நில்லம்மா. ஏண்டா தம்பி, அண்ணே பொம்பளை பிள்ளை பேர சொல்ல பத்தியா பாத்தியா? அடுத்தா தூக்கம் இல்லையா, பாய் விரிச்சா தூக்கம் இல்லையா. வேற ஒண்ணு இல்ல. அவரு அந்த புள்ள நினைப்பா இருக்கிறாரு பாவம். அந்த புள்ள நினைப்புல இருந்து போஸ்ட் மரத்துல தொங்குறதுல இருந்து கவனமா இருக்கணும். ஆமா ஆமா. போஸ்ட் மரத்துல தொங்குற. போஸ்ட் மரத்தை வீட்டுல தூக்கம் வரல. ஆமா. ஓ அதனால போஸ்ட் மத்த தொங்குற. போஸ்ட் மரத்தை கண்டா நாய் மாதிரி காலை தூக்காம இருந்தா சரி. பாத்துக்க 2 இருக்குதா தம்பி? 2. சரி. ஆமா. நாடக அமைப்பாளர் PK முத்துசாமி. இந்த நாடகம் மட்டுமல்லாமல் எந்த விதமான நாடகம் பக்தி பரவசம் மூட்டக்கூடிய நாடகங்கள். நாடகம் சொல்றீங்கல்ல? ஆமா. எனக்கு ஒரு நாடகம் போனே. எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல. சரி. 2 கோடி 3 கோடி வந்தாலும் பரவாயில்ல. ஆனா 3 கோடி தாண்டா தம்பி. சரியா? அந்த டிவில போடுறாங்கல்ல. இவன் சொல்ற மட சாம்பிராணி அவன் கிடக்குறா. தம்பி ஆடி 18க்குயா சரி ஒரு நாடகம். காசை பத்தி பிரச்சனை இல்ல. எவ்வளவு வரணும் சரி. சரி. நல்ல நடிகரை போட்டு அருமையா ஆடி கொடுத்துறேன். நீங்க இந்த முத்துச்சாமி சொல்லு. சரி. அவர் போடாத ஆளே கிடையாது. நாடகம் நடிகர்களப்பா. தம்பி ஒரு நாடகம். சரி. என்ன கையல் ஒண்ணு போட்டு கொடுத்துருங்க. கையலா? வாணி ராணி ஒண்ணு போட்டு கொடுத்துருங்க. எவ்வளவு காசான பிரச்சனை? நாதஸ்வரம் போட்டு கொடுத்துருங்க. இனியா ஒண்ணு போட்டு கொடுத்துருங்க. போட்டு கொடுங்க போட்டு கொடுங்க. அருமையா எல்லாம் வரிசையில வாங்கடா போற அப்பா. அவர் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்தரல. இப்ப அட்வான்ஸ் கொடுக்குறீங்க? பேசாம இருக்கடா பீத்த பயல்களா. ஏன்டா நீங்க நீங்க சொல்ற நாடகம் எல்லாம் போட முடியாதுடா தம்பி. ஏனே? அது பூரா தரித்திர நாடகம்டா. சரி. தரித்திரம். நாங்க நடிக்கிற ஒரு சரித்திர நாடகம். அப்படியா? ஆமா. அதுல என்ன நீ கேட்கிற நாடகத்துல எப்படி தெரியுமா? எப்படி? மாமியால எப்படி மருமக கொல்லணும், மருமக எப்படி மாமியால கொல்லணுங்கிறது. அப்படி இல்லைன்னு வச்சுக்க. இந்த ஒரு பெண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியா போகும். அந்த வேலைக்காரி அந்த வீட்டுல இருக்கிற ஓனர் வீட்டு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ண. சரி. அப்படி இல்லைன்னா அங்க இருந்து இவ இப்படி திருப்பி இந்த வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆமா.
அப்படி இல்லைன்னு வச்சுக்கவே சரி. யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 6 மாசம் தெரியாம வச்சிருப்பாடா தம்பி. அவ்வளவு மோசமான நாடகமா அது? அவ்வளவு மோசமாத்த நடத்துறாங்க. அத பார்த்து அப்படி பேரு பூரா சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆகுறேன். சரி. ஆமா, அப்படி சொல்லாத, உள்ள கல்ல கொண்டு எரிஞ்சிருவாங்க. அது ஏன் சொல்லுவோம், நம்ம அம்மையா அவ்வளவு உழப்ப கையடிக்கிறா. அம்மா இந்த சீரியல் பார்த்த நேரம் போதுரா தம்பி. என்ன பாரு, அந்த ஆயால சீரியல் பார்த்து உட்கார்ந்து இருக்குது. எல்லாம் சீரியல் பாக்குற கூட இன்னைக்கு தூக்கி போச்சு. ஆமா, இன்னைக்கு அது சீரியல் பாரு, பார்க்க முடியாது. தாத்தா சிரிக்குது பாத்தியா, சொல்ல சொல்ல எல்லாம் அதெல்லாம் சீரியல் முடிட்டு சிரிக்குது பாத்தியா. ஆமா, அதெல்லாம் பூரா சீரியல் கூட்டம் தான். ஏன் தெரியுமா நாடகத்துக்கு கூட்டம் இல்லாம இப்ப வந்துச்சு? ஏன் சொல்லு? 10 மணி வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு வர்றாங்க. அத சொல்லியா நீதான். அதுல இந்த இடம் பூரா வேற ஊர்க்காரங்களுது. பட்டா போட்டு வச்சிருக்காங்க. யாரு? அதுக்கு எங்கிட்ட வரக்கூடாது. ஓ, அவ வந்து சபதம் எடுத்திருக்காங்க. அம்மா ஏன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தள்ளியே உட்கார்ந்து இருப்பாங்க போல. என்ன காரணம்னு கேட்கணும். ஏனே காலையில இப்பதான் பார்க்க ஆட்கள் கொஞ்சம் கலரா தெரியுவேன். காலையில பார்த்தா இந்த தோசை கல்ல பிரட்டி பார்த்தா எவ்வளவு கருப்பா சிகப்பா இருப்பேன். கருப்பா தான் இருக்கேன், சிவப்பு எங்க வரும்? ஆனா அந்த கலரா இருப்பேன்டா தம்பி நானு. அப்படியா தம்பி? உன்னை இப்படியே பார்க்க சைக்கிளையே காலையில எப்படிடா பாக்குறது? அதுக்குதான் பார்க்காமதே அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க அவங்க. ஆமா, சரி இருக்கட்டும். எல்லா பேரையும் சொல்லியாச்சுனே. சரி, இந்த ஒரு பேரை சொல்லிட்டானே. சொல்லியா? கஸ்தூரி குருமவட்டி கஸ்தூரி தங்கராஜா முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் குடும்பத்தால் நடத்தக்கூடிய நாடகம் மகமாயி நாடகம். சரிண்ணே, எல்லா பேரையும் சொல்லியாச்சு. யார் பேர் சொன்னப்பா? இல்லையா, அது நான் அந்த மாவட்ட கவுன்சிலர் பேரை சொன்னப்பா. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற. சரிண்ணே, இன்னும் ஒரே ஒரு ஆள் பேர் மட்டும் பாக்கினே. என் பேரு தானே. உன் பேரானையா? என் பேரு. சரி சரி, என் பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்க தம்பி சொல்லணுமா? ஆமா, என் பேரை சொல்லணும். தம்பி உன் பேர்ல யாரும் கேட்கல. போ போ, உள்ள மணி வச்ச. போடா உள்ள. என் பேரை சொல்லிக்கிறேன்டா. டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். நான் என் பேரை சொல்றேன்டா. சரி சொல்லி தொலை. என் பேரை சொல்லிக்கிட்டா சொல்லு. இவரங்க என்னையா? என்னாச்சு? ஈ பூந்துருச்சவன் மூக்குல. அப்படி சொல்லு. ஈதானே பூந்துச்சு. இல்லையா, 4 நாள நெஞ்சில சளியா. ஏய், நெஞ்சில விட சரியா? மத்தவங்க நினைச்சிராத. அதெல்லாம் அப்பப்ப லீக்கேஜ் வெளியில போயிட்டே இருக்கு. பேசாம இருடா தம்பி. இவரங்க தம்பி, நம்ம 4 பேர் நாளைக்கு. போங்கடா. சரி, என்னோட இப்படி பேசுறேன்? என் பேரை எனக்கு கடுப்பு உண்டாயிருமியா? யாரா பெருப்பு உண்டாயிருடா? கடுப்பு உண்டாய். சொல்லு. பேசாம இருடா தம்பி. நீதானே நல்ல தம்பி. இவரங்க கடுப்பாயிருடா. அப்புறம் நல்லா இருக்க போல தெரியுது பயங்கரமா. எனக்கு பேரை சொல்ல. எனக்கு நீ இன்னும் சொல்லலையா? ஏன்னா எப்பதான் பேசாம இப்ப என் பேரை சொல்ல விடுவில விட மாட்டீங்களா? எங்கடா சொல்லு சொல்லு. பேசாம இருக்கடா. சொல்லு. ஹலோ 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 ஹலோ. மைக் நல்லா தாயா இருக்கு. யோ ஹலோ ஹலோ ஹலோ. பொட்டி கடைக்காரரு. ஏய், இன்னும் நீ சொல்லலையா? சொல்லு தம்பி. அமைதியா எல்லா பேரை சொல்லும்போது அமைதியா கேட்டு பாட்டெல்லாம் படிச்சுக்கல. சொல்லிக்கிறேன். சரி சரி சொல்லு. இவரங்க வேண்டாம். நல்லா வாசிக்கிற, பரவாயில்ல தம்பி, அருமையா இருக்க. போய் தொலை. சரி சொல்லு சொல்லு, கோச்சுக்கிறாரா? எனக்கு பொள்ளாச்சில கோவம். சரி சரி. இவரங்க மேடம் எத்தனை தடவை சொல்லுவ? பேரை சொல்றா. தூக்குடா, அப்படியே கைத்த போடு, தூக்குடா. இதுல கூட சாக முடியாது. ஏன்டா பேசாம என் பேரை சொல்லிக்கிறேன். பேசாம செத்து போயிருமுடா. இவரங்க மேடையிலே இவரங்க மேடையிலே அய்யலூருக்கு அருகாமையில் உள்ள மம்மானியூரை சேர்ந்த பப்புனு சின்னத்தம்பி பப்புனு காமிக்காவும் மற்றும் பல வேடங்கள் நடித்தான் என்பதை காத்து கொண்டிருக்கிறேன். யோ வெட்டி கடைக்காரரே, என்ன ஆச்சியா? என்ன மல்லாந்துட்டாரா? முடிஞ்சா? அத சொல்லு. ஏ வெட்டி கடைக்காரனோ தம்பி, என்ன நீதான் பேச வேணாங்கிற, மூச்சு விடாங்கிற. நான் மூச்சு விடாம தூங்கிட்டேன். மூச்சு விடணும். மூச்சு இல்லைன்னா செத்து போயிடும்டாப்பா. அப்படியா? இப்ப ஏன் அமைதியா இருக்க கூட? பாட்டு பாடினேன். எல்லாத்துக்கும் பாட்டு படிச்சல. ஆமா, எனக்கு ஒரு பாட்டு தூக்கி வச்சு பாடினேன். தூக்கி வச்சுதானே. ஆனாலும் நம்ம பையன் நல்ல பையா. ஆமா, இருந்தாலும் தூக்கி வச்சுதான் பாடணும். ஆமா ஆமா. வீதியிலே
என் சாமி போகுறதும் 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 இது உங்க ரதம் என் சாமி போகுறதும் 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 மயான என் சாமி போகுறதும் 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 அதை மன்ன போகுறதும் என் கடம போகுறதும் இது உங்க ரதம் சாமி போகுறதும் 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 போய்தா 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 இங்க வந்துரு பேசாம வந்து வந்துரு பேசாம வந்துரு ஏன்னா நல்ல பாட்டு டேய் தம்பி நீ நாளைக்கு செத்து போயிட்டு இந்த பாட்டு கேட்க முடியுமா நல்லா தானே சொன்னேன் இல்லையா உயிரோட இருக்கிற பாடு கேட்டுக்கணும். ஆமா. வாசிப்புல கேட்டு போய்க்கிறேன். சரி எனக்கு செத்து போயிட்டு வச்சுக்க. ஒரு பேச்சுக்கு எப்படா கேட்க முடியும் ஆ, அதுக்கு தான் இது ஆ? இப்ப வாசிச்சு காட்டுறோம். ஆ? டேய், எப்படி தெரியுமா? எப்படி டேய் அவனை துணைக்கு கூட்டி போறியா சாகிறதுக்கு டேய் நீ போகாதடா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன நான் வெள்ளிக்கிழமை ஆ, நைட்டு 11:50 59 தான் சாகுவேன் ஏய், சனிக்கிழமை. அதனால உங்களால கூட்டி போகணுமே சனி பணம் தனியா போகுமா ஏன்னா நாங்க குஞ்ச கட்டி விடுவேன் வயிற புடுங்காதே நான் கூட்டி போவேன் உங்களை மேல பணியார் குஞ்சை கட்டி விட்டுருவோம். யாரு குஞ்சா கட்டுவீங்க கோழி குஞ்சு பார்த்தா அப்பா என்ன முரட்டு குஞ்சாரு முரட்டு குஞ்சா இருந்துச்சுடா ஆ, எப்படித்தான் இன்னைக்கு கழிப்பாங்களா பார்க்கல பல்லுகளெல்லாம் ரெண்டா போயிடுறேன் நான் வெள்ளிக்கிழமை நைட்டு 59க்கு தான் சாகுவேன் ஏன்னா நான் இங்க நாடகம் ஆடுற மாதிரியே மேலேயே ஆடுவேன் யாரு கூட நான் எல்லாத்தையும் கூட ஆடுவேன் ஆ? உங்களை அங்க கூட்டி போய் வாசிக்கணும்ல சரி. சரி இருக்கட்டும் ஆ. எனக்கு தூக்கி படிச்சதுனால சரி. உங்க 4 பேருக்கு நன்றி ஆ. தாய் இல்லாத அனாதைக்கெல்லாம் ஏய், ஏய், யாரை பார்த்து இந்த பாட்டு நீ கேட்க முடியுமாடா செத்து போயிட்டா கேட்க முடியுமாடா ஏய் வாழ்ந்தா? நாங்க மட்டும் டேய் தம்பி சாப்பிட்டா, 4 பேத்துல யாரு செத்தாலும் நான் செத்தா அவரு பாடுவார் அவர் செத்தா அவர் பாடுவார் நாங்க 4 பேர் நாங்க பாடிக்குவேன் ஆ. நீ போன நீங்க பாடையில நான் போகையில நீ போகையில ஏய், நாலு காரியத்துக்கு ஆ, அதுல போடு. பாடிப்பட்ட புள்ள வெளியே என் வாலி வந்த லோக பாடி